ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய குடியரசு தினம். நம்முடைய தேசத்தை தேவன் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், இனிமேலும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அவர் நமக்கு நினைப்பூட்டுகிற அவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவருடைய தாசன் மூலமாக அவர் கூறுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய தாசன் மூலமாக தேசத்தின் குடிகளாகிய நமக்கு தேவன் வாக்குரைக்கிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. எனவே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், அதனுடைய ஆரம்பத்தை துவக்கி இருக்கிறார், அதை நிறைவை நாம் காணப்போகிறோம். நம்முடைய வாழ்விலே தேசத்தினுடைய நன்மையை, தேசத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே அனுக்கிரகம் செய்ய போகிறார். அதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. This verse is not an ordinary verse which we heard before. It's a special one. நம்முடைய வாழ்விலே நாம் இதுவரை கேட்ட வார்த்தையோ வசனமோ அல்ல, இது ஒரு சிறப்பான விசேஷித்த வார்த்தை. ஏனென்றால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய தொடங்கிவிட்டார். எனவே இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் இந்த நாளை சந்தோஷத்துடன் துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.